அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நாளில் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் 111வது பங்காக புனித பிரான்சிஸ்கு செவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செவேரியார் ஆலயம் கொழுந்தட்டில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பங்கு தந்தையாக உங்கள் அனைவரையும் திருவிழா நிகழ்வுகளுக்கு அழைக்கும் முகமாக அன்போடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் எம் பங்கு சமூகமானது பங்கு தளம் தொடங்கி 12வது வருடத்தை எட்டி நிற்கிறது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் புனித சவேரியார் மீது மிகுந்த பற்று கொண்ட எளிய பங்கு மக்கள் அடங்கிய பங்கு சமூகம் இந்த கொழுந்தட்டு என்ற எளிய கிராமத்தை சேர்ந்தவர்கள். கொழுந்தட்டு என்பது பொத்தக்காலன் விளைக்கும் திசை விளைக்கும் இடையே சாஸ்தாவிநல்லூர் கிராமத்தினுடைய சாலையின் மேல் பக்கம் அமைந்த ஒரு சிறிய கிராமம். புனித சவேரியாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிராமம் என்று சொல்லலாம். காலம் காலமாக இந்த இடத்தில் தங்கி விவசாய பணிகளை மேற்கொண்டு வந்த எளிய மக்கள் புனித சவேரியார் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புதுமையாக கிடைத்த இந்த இடத்தில் சவேரியாருடைய நினைவாக காலம் காலமாக வாழ்ந்து வந்த மக்களுக்கு அண்மையில் மிக அருமையான ஒரு ஆலயம் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த பங்கு தளத்தினுடைய முதல் பங்கு தந்தையாக பணியேற்ற அருள் தந்தை ஆரோக்கியராஜ் என்பவர் மக்களின் முழுமையான ஒத்துழைப்போடும் நிறைந்த ஆர்வத்தோடும் இந்த எழில்மிகு ஆலயத்தை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறார். 5 ஆண்டுகள் என்றுமே மறக்க முடியாதபடி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பணிகளையும் செய்து பணி நிறைவு பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தாற்போல் 5 வருடங்கள் அருள் தந்தை இருதயராஜா சாந்த குணமுள்ளவர், மிகவும் அன்பானவர், அருமையான தந்தை. அவரும் 5 வருடங்கள் ஆண்டவரின் கிருபையாலும் மக்களின் அன்பாலும் இந்த இடத்தில் பணியாற்றி இருக்கிறார். இப்பொழுது அடியேன் எனது பணித்தளத்தின் அதாவது இந்த பங்கில் எனது 2வது வருடம் மிக சிறப்பாக மக்களுடைய ஒத்துழைப்பாலும் கடவுளுடைய ஆசீராலும் புனித சவேரியாருடைய உடனிருப்பாலும் பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த திருவிழா கொடியேற்றம் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் திருவிழா அருள் நிகழ்வுகளுக்கு வரவேற்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மாலை திருவிழா கொடியேற்றம், திருவிழா திருப்பலி, முதல் நவநாள் திருப்பலி. வருகின்ற டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திருவிழா நற்கருணை சுற்றுப்பிரகாரம். டிசம்பர் மாதத்தின் 2ஆம் தேதி மாலையும் 3ஆம் தேதி மாலையும் புனித சவேரியாருடைய சப்பர பவனி நடைபெற இருக்கிறது. இந்த அருள் நிகழ்வுகளிலெல்லாம் மக்கள் அனைவரும் வந்து பங்கேற்க உங்களை ஊர் பொதுமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த திருவிழா நிகழ்வுகளை சிறப்பாக எங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய ஊர் நிர்வாக குழுவினர் மற்றும் இந்த நிகழ்வை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் பங்கின் புனித சவேரியார் புகழ்பரப்பும் குழுவினர், இந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய அற்புதர் இயேசு தொலைக்காட்சி நிறுவனத்தார் மற்றும் பங்கேற்கக்கூடிய பங்கு மக்கள், அன்பிய மக்கள், பக்த சபை பொறுப்பாளர்கள், உள்ளூர் வெளியூர் இடைமக்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவரும் வாருங்கள், திருவிழா நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்படையுங்கள். இந்த தலத்தில் புதுமையாக வீட்டிருக்கக்கூடிய புனித சவேரியார் கேட்ட வரம் தரும் புனிதர், நம் எல்லோருக்காகவும் பரிந்து பேசக்கூடியவர், குறை தீர்க்கக்கூடியவர், நமது கண்ணீரை துடைக்கும் அன்பு தந்தை. எனவே அனைவருக்கும் எல்லாம் நலமாக கேட்ட வரங்கள் கிடைக்க இறையாசிர் கைகூடி வர உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒலிபரப்பு செய்து புனித சவேரியாருடைய புகழை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய என் பங்கின்
புனித சவேரியார் புகழ் பரப்பும் குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் உலகமெங்கும் எடுத்து செல்லக்கூடிய அற்புதர் இயேசு தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள், அன்பான அழைப்புகள். வாருங்கள். நன்றி, வணக்கம்.